எம் செந்தில்குமார் அவர்கள், ஸோ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டவுன் ஸ்டேஷன் காரைக்கால். ஸோ சார் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ சாரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வெல்கம் பண்ணிடலாம். வித் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ சாரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். எஸ் பிரேமானந்த் அவர்கள், வெல்கம் சார். அடுத்தபடியாக we would like to welcome திரு AMH நசீம் ஐயா அவர்கள். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர், காரைக்கால் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். அவரையும் வந்து வெல்கம் பண்றதுல YBM ஸ்டுடியோ ரொம்பவே பெருமை கொள்கிறது. நம்ம YBM ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டட் பை ஜே பிருத்திவிராஜன் அவர்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், இங்க ஃப்ரண்ட்ல நின்று இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அவர் தான் அந்த பெருமைக்குரியவர். ஸோ 2009 ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி. அவர் டான்சிங் ஒரு ப்ரொஃபஷனலா மாத்தது அப்பதான். ஆனா அவருக்கு பேஷன் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காலேஜ் அவர் இன்ஜினியரிங் எல்லாருமே படிப்போம், ஆனா அது யாருமே கரெக்டா போக மாட்டோம் இல்லையா? ஒரு 10% தான் அந்த படிச்ச சூப்பர் ஸ்டார் மாதிரி கெத்தா இருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இல்லைன்னா எனக்கு பார்த்தோன்னே ஐயா எம்ஜிஆர் மாதிரி தெரியுறீங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்காரு. எம்ஜிஆர் தான் ஒத்துக்கிறீங்களா? கை தட்டி பார்ப்போம். ஐயா வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்கன்னா கை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். ஒத்துட்டாங்க சார். ஓகே, எனக்கு பார்த்தோன்னே அப்படிதான் இருந்தது. என்ன அது எம்ஜிஆர் திரும்ப வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம எல்லாரையும் செல்லமாக நானா, நம்ம எல்லாமே நானா அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறோம் அப்படின்ற எனக்கு இப்பதான் சொன்னாங்க. ஸோ அவரை வந்து வெல்கம் பண்றாங்க. அவருக்கு நம்மளுடைய YBM ஸ்டுடியோ சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. செந்தில்குமார் ஐயா அவர்களை ஹானர் பண்ண போறோம். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டவுன் ஸ்டேஷன் காரைக்கால். YBM ஸ்டுடியோ சார்பாக அவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஒரு பழக்கக்கார வருஷம் கொடுக்கலாமா? அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது YBM சார்பாக. அடுத்தபடியாக எஸ் பிரேமானந்த் அவர்களுக்கு நம்முடைய YBM சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறார். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கை தட்டினா என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. YBM சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம முதல் சீஃப் கெஸ்ட் பத்தி உங்களுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுல சார் பாத்தீங்கன்னா MBA இந்தியா வந்து UG முடிச்சுட்டு MBA அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க வந்து அவர் பார்க்கும்போது இங்க எல்லாமே நார்மலா ட்ரெடிஷனல் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து அவர் படிச்சுட்டு வந்ததை இங்க இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்பரேட் மாதிரி செட்டப்ல வந்து நமக்கு ஸ்டாஃப்ஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கரெக்டா கொண்டு வந்து ஒரு கார்பரேட் லெவலுக்கு பிசினஸ் வந்து கொண்டு போனது நம்ம சார் தான். ஸோ நியூ பிரான்ச் கூடிய சீக்கிரத்தில் நாகப்பட்டினத்தில் திறக்க இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்காங்க. 3 பேருமே எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரியவங்க தான். இன்னைக்கு இந்த தருணத்தில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி சார். அண்ட் இப்போ I would like to welcome திரு AMH நசீம் நானா ஐயா அவர்கள், MLA. ஸோ அவரை வந்து ஒரு வார்த்தைகள் உங்களுக்காக பேசுறதுக்காக அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? அன்பார்ந்த பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு சேர்ப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவர்களே, அருமை தம்பி பிரேம் அவர்களே, ஷாலினி, யாஷினி, சிவானி அவர்களே, நாமெல்லாம் இங்கே கூடுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி என்னுடைய அருமை நண்பர் ஜீவாவுடைய செல்வ புகழ்தன் பிருத்தி அவர்களே, இந்த குழுவை சார்ந்த அத்துணை பேருக்கும் வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்வை பார்க்க வந்திருக்கிற போது நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் அது சரியாக இருக்காது என்ற காரணத்தால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். அந்த வகையில் காரைக்காலிலே பல ஆண்டு காலம் இந்த கடற்கரை பகுதியை அழகுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழகுபடுத்தி
இப்போது காரைக்காலுக்கென்று, அதுவும் குறிப்பாக கடற்கரை பகுதிகளுக்கென்று ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. அதை மேலும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்த காரணத்தினாலே தான் பல ஆண்டு காலம் நின்று போயிருந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இந்த முறை துவங்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை கலந்து கொண்டு சிறப்பித்தது உங்களுக்கு தெரியும். அதே போல நின்று போயிருந்த 7-8 ஆண்டுகளாக நின்று போயிருந்த கார்னிவல் நிகழ்ச்சி இந்த ஆண்டு எப்படி நடைபெற்றது என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே கடற்கரை பகுதியிலே இது போன்ற நிகழ்வுகளும் அடிக்கடி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய காரைக்காலுடைய முதுநிலை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலும், குறிப்பாக நம்முடைய எஸ்பி சுப்பிரமணியம் அவர்களிடத்திலும், இன்ஸ்பெக்டர் புருஷோத்தம் அவர்களிடத்திலும் பேசி இந்த நிகழ்ச்சிக்கான அனுமதியை பெற்று மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னுடைய தம்பி பிருத்திவி அவர்கள், நான் ஒரு பிறந்த நாள் தொட்டே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவங்களுடைய தந்தையுடைய திருமணத்திலே நான் கலந்து கொண்டவன். அந்த வகையில் அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இத்தனைக்கு இவ்வளவு பேருக்கும் ஒரு ரசிகர் பட்டாளத்தை தேடி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது அவர்களுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் மொபைல் காலத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய கட்டத்தில் இது போன்ற நடனங்களை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வேறு எந்த கண்ணோட்டமும் இல்லாமல் பிள்ளைகள் வருவதற்கான வாய்ப்பும் உருவாகும். எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். எல்லாவற்றுக்கும் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை நாம் வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த முறைதான் புதுவை அரசுடைய ஒப்புதலோடு காரைக்கால் கடற்கரைப்பதை அழகுபடுத்துவதற்கு 20 கோடி ரூபாய்க்கான ஒப்புதலை ஒன்றிய அரசாங்கம் தந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்து அந்த பணிகள் இன்னும் ஓரிரு மாதங்களில் தொடங்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா, ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஸோ நம்ம மாஸ்டர் பத்தியா இருக்கட்டும், பசங்களுக்கு இந்த டான்ஸ் ஒரு உடற்பயிற்சி மாதிரி அப்படின்னு சொன்னது அது நானே மிஸ் பண்ணிட்டேன். ஐயா அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாங்க. டிசிப்ளின்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போனே நோண்டிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம பசங்க. இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாமே போன்ல தான் மூழ்கி இருக்காங்க. அவங்களுக்கு அதுல இருந்து, ஏன்னா அப்போல்லாம் ஸ்கூல்ல நம்ம ஓடி ஆடி தான் விளையாடணும். இப்பெல்லாம் யாருமே விளையாடுறதில்ல. வீட்டுக்கு வந்தோடனே போன், டிவி இப்படியே போயிடுது. அதுக்கு மேல கொஞ்சமா படிச்சுட்டு மீதி தூங்கிடுறாங்க. இதே தான் ரொட்டீன்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வரும்போது தான் அவங்களுக்கு உடம்புக்கு பிசிக்கலா ஒரு வேல்யூ செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம ஐயா நானா ஐயா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அடுத்த சிறப்பு விருந்தினர் திரு ஜி ஜான்சன், டெபுட்டி கலெக்டர் ஆஃப் காரைக்கால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்மோடு இணைந்திருக்காங்க. ஸோ அவரையும் YBM சார்பாக நாங்க ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அவருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறோம். அண்ட் அதோட சேர்த்து ஒரு நினைவு பரிசும் கொடுக்க ஆசைப்படுறோம். Thank you so much for joining us, sir. ஸோ அடுத்தபடியாக நான் யாரை பேச கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஒரு செட்டப்பை ஒரு எல்லாருக்கும் மக்களுக்கு பாதுகாப்போட இந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா காவல்துறையால் மட்டும்தான் முடியும். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு. திரு நாசிம்நாத் அவர்களே, காரைக்கால் சார்பு கலெக்டர், சார்பு ஆட்சியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள டான்ஸ் ஆடல் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா கலைகள் மொத்தம் 64 ஆயக்கலைகள் 64 நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்தோன்னா முதலில் இருப்பது பார்த்தோன்னா ஆடல் டான்ஸ். டான்ஸ் என்பது பார்த்தோன்னாக்கா அது ஓடுவதற்கு சமம், நீச்சல் பழகுவதற்கு சமம். கடினமான பார்த்தோன்னா வேலைகள் நம்ம செய்யும் போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஆற்றல் வேணுமோ அந்த ஆற்றல் பார்த்தோன்னாக்கா இந்த டான்ஸில் இருக்குது. அதுபோல் பார்த்தோன்னாக்கா இங்கே சிறு பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, அடாலிசன்ட் பசங்க இருக்காங்க, டீனேஜ் பசங்க முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தோன்னாக்கா நடனம் பழகிறாங்க. அந்த நடனம் பழகும் போது பார்த்தோன்னாக்கா அவங்க நெஞ்சில் பார்த்தோன்னாக்கா உடம்புல பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் வருது. அந்த ஸ்ட்ராங் பார்த்தோன்னாக்கா அவங்க மென்மேலும் பார்த்தோன்னா ஒரு டான்ஸ் மேலும் பார்த்தோன்னா பழகுவதற்கும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா போவதற்கும் பார்த்தோன்னா அந்த ஸ்டெமினா பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதே போல் பார்க்கும்போது இந்த நினைவாற்றல் அவங்க ஆடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்க்கும்போது அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பார்த்தா அந்த ஸ்டெப்பெல்லாம் ஆடுறாங்க. அப்படி ஆடும்போது பார்த்தோன்னாக்கா அவங்களுடைய டேலண்ட் பார்த்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.
அடுத்தபடியா யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியூட்டிஃபுல் யங் டைனமிக் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரு எஸ் பிரேம் ஆனந்த் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ண வரது என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான். ஸோ டான்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சம்மந்தம் நிறைய இருக்குங்க. இப்போ மைண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அதுக்கப்புறம் வந்து அன்கான்சியஸ் மைண்ட் இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து நம்மளோட டே டு பேஸில் நம்மளை வந்து இயக்க வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அன்கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப வேகமாக போ, 100ல் போ, 200ல் போன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அன்கான்சியஸ் மைண்ட் நம்மளுக்கு வந்து எப்போதுமே வந்து இல்லை அவ்வளோ ஸ்பீட்லாம் போகக்கூடாது, சேஃபர் சைடில் இரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்மளோட கான்சியஸ் மைண்டு பயணிக்க வைக்கும். இப்போ இந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வருது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்கான்சியஸ் மைண்ட் வந்து இருக்கு அது ஒர்க்கிங் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டு, க்ரோயிங் வேர்ல்டில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுங்கிறது வந்து நம்மளை அறியாமலே வந்துருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ நாமளே இருக்கிறோம், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் மிஸ் ஆகுச்சுனாலே சுமார் 7000 ரூபா லாஸ். அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து கரெக்டாக சேஃப் கார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதில்ல. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்டிலோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செயல்பாடுகளில் வந்து கான்ட்ராஸ்டாக அதை மாற்றணும். உதாரணத்துக்கு மெடிடேஷன், இல்லை இந்த மாதிரி டான்ஸு, இந்த மாதிரிலாம். இந்த டான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ அந்த ஏரோபிக்ஸு, ஜும்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஜாபில் இருக்கிறோம். நம்ம சீரியஸாக தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இங்கே ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்கே வேலை கிடையாது. பட் நம்மளோட டே டு டே பேசிஸில் நம்ம சில ஃபன் ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரி ஈடுபடணும். அப்படி ஈடுபடும் போது அந்த மைண்டு கான்ட்ராஸ்டான சில விஷயங்களை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அன்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆயிடுது. அது மாதிரி அப்போ நாம் இந்த மாதிரி அந்த எக்ஸசைசஸ்லாம் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறையா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. இல்லை நம்மளுக்கு வந்து யூடியூப் லிங்க்ஸ்லாம் நீங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் ஜும்பா எக்ஸசைஸு இல்லை வந்து ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்லர் நம்மளோட வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகுது. இது சம்மந்தமான நிறைய ஸ்டடீஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம இன்டர்நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நம்மளோட டே டு டே பேசிஸில் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரே இதில் பண்ணாமல் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இப்போ முன்ன பின்ன அப்படி பண்ணுறது போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா YBM மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து சென்னையில் இல்லை பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஊரில் காரைக்காலில் ரொம்ப ஆஃபர்டபுளான காஸ்ட்டில் வந்து நம்ம பிருத்திவி YBM பிருத்திவி வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இங்கே அதை யூஸ் பண்ணி பயன்படுத்திங்க. ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வாங்க. சேர்ந்து நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்பவே அழகாக சொன்னீங்க. நம்ம மைண்ட் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு அழகாக எங்களுக்காக சின்னதாக ஒரு ஷார்ட் டைமில் அழகாக சொல்லி புரிய வச்சுருக்கீங்க. ஸோ பசங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ அடுத்தபடியாக ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக நம்மளுடைய டெபுட்டி கலெக்டர் திரு G. ஜான்சன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள். மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ தேங்க் டு ஆல் தி பேரண்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து ஸ்கூல் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் வந்து என் ஸ்கூல் சென்டம் ஆகணும், வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஃபுல்லாக டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கோல்டு மெடல் ஆகணும்னு. ஆனால் அதே மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று இருக்கிறது எல்லாமே மறந்துட்டோம். நீங்கள் எந்த ஸ்கூல்லையுமே ஒரு பிடி கிளாஸ் கிடையாது. அதையும் சேர்த்து நீ கிளாஸ் தான் நடக்குது. எல்லா பேரண்ட்ஸும் வீட்டுக்கு பையன் காலையில் 6 மணிக்கு எழுதி போட்டு நைட்டு திரும்பி 12 மணிக்கு படிப்பான். அதே மாரி சில பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான். ஐ பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி பேரண்ட்ஸ். தேங்க்யூ அகெயின் ஃபார் தி பேரண்ட்ஸ்.
அதாவது ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவில் பார்க்கலாம், ஒரு பாட்டாகட்டும், ஒரு டான்ஸ் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு சீன் ஆகட்டும், இட் இல் நாட் டேக் இன் சிங்கிள் டேக். ஒரு டேக்கில் எடுக்கிறதே கிடையாது. பல டேக் போயிருக்கோம், பல பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து ஒரே டேக்கில் 5 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் சுலபமான ஒரு வேலை கிடையாது. அதை அவங்க பிள்ளைங்க செய்கிறாங்க. தட் இஸ் அந்த ஞாபக சக்தி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த விளையாட்டாகட்டும் ஞாபக சக்தி இருந்தால் தான் விளையாட்ட முடியும். அந்த காலத்தில் விளையாட பரமபதம், பல்லாங்குழி எல்லாமே சரி. இந்த காலத்தில் எல்லாமே வந்து செஸ் வரைக்கும் ஞாபக சக்தி இருந்தால் தான் முதல்ல இல்லைனா விளையாடவே முடியும். அதே மாரி டான்ஸ் ஆடணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு பாட்டு பண்ணணும்னா ஒவ்வொரு லைனும் ஞாபகத்தில் இருக்கணும். அந்த சீக்வன்ஸ் ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ இந்த ஞாபகத்தை வளர்க்குறதே வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்ற ஒரு இது தான். ஸோ ஐ தேங்க் யூ அகெயின் ஆல் தி பேரண்ட்ஸ். உங்கள் பசங்களை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பசங்களுக்கு வந்து அவுட்லெட் ஏதாவது ஒரு இடத்துல கொடுங்க. பாட்டாகட்டும், இல்லை டான்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒன்று கீபோர்ட் ஏதாவது ஒன்றுத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கொடுங்க. ஐ தேங்க் யூ அகெயின். ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ் டு தி YBM. தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக உங்களோட உரையை முடிச்சிருக்கேன். ரொம்பவே நன்றி. ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ ஞாபக சக்தின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடும்போது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்புன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா பசங்க மேக்ஸில் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ டான்ஸில் எல்லா பசங்களுக்குமே ஆர்வம் இருக்காது. ஸோ ரொம்ப சில பேருக்கு தான் ஆர்வம் இருக்கும். அவங்க ஆர்வம் இருக்கும்போது பெற்றோர்கள் சார் வந்து பெற்றோர்களை தேங்க் பண்ண மாதிரி ஆர்வம் இருக்க பிள்ளைகளை அவங்களோட ஆர்வம் என்ன, எந்த இதுவாக டான்ஸ் மட்டும் நான் சொல்லலை, எந்த இதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, பாட்டாக இருக்கலாம், இல்லை கராத்தேவாக இருக்கலாம், எந்த இதில் ஆர்வம் இருந்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்ததுன்னா பசங்க வந்து படிப்பிலும் சரி, அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலும் சரி, ரெண்டுத்திலையும் சேர்த்தே சாதிப்பாங்க. ஸோ நம்மளுடைய அழகான உரைகள், நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாரும் நமக்காக அவங்களோட பொண்ணான கருத்துக்களை நமக்காக நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாலை வேளையில் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியும் நமக்காக வந்திருக்காங்க. ஸோ YBM ஸ்டுடியோ சார்பாக ஸோ எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ஒரு வாட்டி தேங்க்யூ சொல்லிக்கலாம். அண்ட் சார் ரொம்பவே தேங்க்யூ. என்னோட சார்பாகவும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்பவே அழகாக வந்து சின்னதாக அவங்களோட கொடுத்த டைமிங்கில் அழகாக ஒரு உரையை கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்பவே நன்றி. இப்போ உங்களுக்காக நிறைய பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இருக்குது. நீங்கள் கீழே அமர்ந்து எல்லாத்தையும் கண்டு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தமிழ் தெரியாதா? ஹிந்தில எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்துல இருக்குல்ல? மெயினா இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் இட் கேர்ஃபுல்லி. அதாவது டப்பு டப்பு டும் டப்பு 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 டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது காலை தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க.
கண்ட பிறகு கூட கவிதையாகுமே காதல் ஒன்று புத்தகித்த பார்ப்பதில்லையே எச்சி கூட புனிதமாகுமே குண்டு மல்லி 2 ரூபாய் உன் குந்தலேறி விழும் பூ கோடி ரூபாய் 5 மிட்டாய் 5 ரூபாய் நீ பாரி நின்று தந்ததால் லட்ச ரூபாய்
YBMல டான்ஸ் ஸ்டுடியோல ஸோ ஃப்ரெஷர்ஸ் க்ரூ நியூபி பவுன்ஸ் க்ரூ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ரெஷர்ஸ் க்ரூவோட நேம். ஸோ அவங்க இப்போ ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அவங்க வந்து இப்போ இந்த கடந்த 2 மாசத்துல தான் கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பர்ஃபார்மன்ஸே ஹெவியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரா பர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஃப்ரெஷர்ஸ் க்ரூ வந்திருக்காங்க. ஸோ நியூபி பவுன்சர்ஸ் க்ரூவை வெல்கம் பண்ணிடலாம். கேட்டுக்கிறேன். ஸோ அவங்க எப்போவுமே அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ண விடுங்க. அதே சமயத்தில் படிக்கவும் வைங்க. ஏன்னா ஃபுல்லாக டான்ஸுக்கு போயிட்டு படிப்பில் கோட்டை விடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ இப்போ இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ண நம்ம பசங்களை கௌரவிக்கணும் இல்லையா? ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன பரிசு நம்ம YBM சார்பாக அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை இப்போ வந்து கொடுக்கறதுக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட். So I would like to welcome our chief guest, Mr. S. Premanand sir, and
திரு AMH நசீம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் அண்ட் திரு M செந்தில்குமார் ஐயா அவர்கள், திரு S பிரேமானந்த் அவர்கள், திரு G ஜான்சன் டெபுட்டி கலெக்டர் அவர்கள் 4 பேரையுமே மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஸோ பசங்களுக்காக அவங்களோட சர்டிஃபிகேட்ஸையும் மெடல்ஸையும் நீங்கள் உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு அது இன்னுமே கௌரவமாக இருக்கும். ஃப்யூச்சரில் அதை பார்க்கும்போது நான் பெரிய பெரிய அதிகாரி கையில் இருந்தும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கையில் இருந்தும் நான் வந்து அழகாக ஒரு மெடல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பொண்ணான கைகளால் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுமே ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, நாங்களும் ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணுவோம். ELA Trukesh. கை வலிக்குதா? கை வலிக்குதா? ஏய் அது பத்திடா. ஏய் சார். So next இலா ட்ருகேஷ் இருக்கீங்களா? வாங்க சார். Next is P. Rishwan. Sorry. The next one is Anish. P. Anish. Next person is Sri Darshana. V.S. Darshana. Sri Darshan. Sorry. V.S. Darshan. Sri Darshan. என்ன கன்ஃபியூஷனா கேர்ள் பேர்லாம் பாய் பேர் மாதிரி இருக்கு, பாய் எல்லாம் கேர்ள் பேர்லாம். அடுத்து டி ஹன்ஷித். நெக்ஸ்ட் ஸ்ரீ ராஜகுப்திகேஷ். The next person is S. Sai Ashwin. And the next person is R.J. Darshan. இப்பவே RJ இனிஷியலா வந்துருச்சு, ஃபியூச்சர்லயும் டான்ஸ் தாண்டி RJவா ஆயிடுவாரு அப்படின்னு நம்புவோம். N. Jaydev. Jay
பார்க்கும் பார்வையோ குழம்பி வாசமே கூந்தலோ உடலை ஜீவனில் பேசும் சொற்களோ குளிர்பானமோ உற்சாகமோ நாவிலே கவிக்கண்ட குவிவிருக்கின்றார் பல்லுக்குள்ளே மெலுங்கொன்றை கொள்கின்றார் பயன்பாய் பாதை உங்கள் மகள் உங்கள் கூடி செல்கின்றார் நீங்க இதே மாதிரி நிறைய சர்டிபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ்லாம் ஃபியூச்சர்ஸ்ல வாங்கணும் சரிங்களா? தேங்க்யூ ஆல். சூப்பரா எல்லாம் டான்ஸ் பண்ணீங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் டிஸ்ட்ரி சுத்தி போட்டுக்கோங்க ஓகேங்களா? எல்லாருமே நிறைய கண்டு போட்டுருக்கோம். அதனால அம்மா கிட்ட சொல்லி அம்மா எனக்கு நிறைய கண்டு போட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி சொல்லி டிஸ்ட்ரி எடுத்துங்க சரிங்களா? எல்லாருமே கியூட்டா அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஆல். எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். YBM ஸ்டுடியோ சார்பாக நீங்க இன்னுமே மென்மேலும் வளரணும் இந்த கரியர்ல அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கடவுளை எப்பவுமே வேண்டிப்போம். ஸோ உங்களோட ஆர்வத்தை விட்டுறாதீங்க சரிங்களா? இதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். Let's go party. I'm a Barbie girl in the Barbie world. Having plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. I'm a girl in the fantasy world. Dress me up, make me time. I'm your
your spirit to a dove, oh, your spirit up above, oh. I was வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருமே ஒரு சூப்பரான மாஸ்டர் அண்ட் டேக்வாண்டோ இது எல்லாத்துலயுமே வந்து நிறைய மெடல்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. நாட் ஜஸ்ட் டான்ஸ், இது மட்டும் இல்லாம நிறையவே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இதுக்கு டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆயிட்டு இப்போ ஈவினிங் வந்து உங்களுக்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் த டான்ஸ் டீம் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஸோ அண்ட் நம்ம மாஸ்டர் ஆஷிக் மாஸ்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்குமே சின்ன வயசுலயே அந்த டான்ஸ்ல இருந்து ஒரு ஆர்வம் இருந்ததுனால அவர் இந்த டான்ஸை வந்து நமக்கு மட்டும் பயன்பெறாம நம்ம பிருத்திவி மாஸ்டர் மாதிரியே மிச்ச பசங்களுக்கும் இது வந்து கண்டிப்பா வந்து பயன்பெறணும், நம்மளோட அறிவோ நம்மளோட ஸ்கில்லோ நம்மளோட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சதுனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு பாண்டிச்சேரியில இப்போ உங்களுக்கு காரைக்கால்ல YBM எப்படி நல்லா பிரபலமா தெரியுமோ பாண்டிச்சேரியில அந்த மாதிரி டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருந்துட்டு வருது. ஸோ ஒரு நேஷனல் மெடல் வின்னர் கூட வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 100+ ஸ்டேஜஸ் வந்து இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய கொரியோகிராஃபி டான்சர்ஸ் நம்ம பாண்டிச்சேரியில என்ன ஈவெண்ட் நடந்தாலும் நம்ம TSA பசங்க கண்டிப்பா இருப்பாங்க, எல்லா ஈவெண்ட்லயும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான டான்ஸ் டீமை வெல்கம் பண்ணிடலாம். வித் யுவர் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். லெட்ஸ் வெல்கம் த TSA ஸ்போர்ட்ஸ் அகாடமி. அண்ட் இந்த தருணத்துல மீண்டும் ஒரு முறை எங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ சாங் போடுற இந்த கேப்ல we would like to thank our sponsors. So PSR Jewelry Karaikal, Angels Bridal Studio, shot him in his back as he ran away. Then I blew up his heart with a hand grenade. Cut his right throat, she put her hands to play. Just 5 more throws and we can get stopped the ball. That's what my commander said. Hot, run up like 10, 11. With faces out like 6, 7. Now I don't know much about where I'm from, but I know straight fear everywhere I come. Government want me dead, so I wear my gun. I really want the rocket, but you understand. I feel like the son of Sam, like we run shit back then. The check, they go on a gentle and I'm getting. The lights are blinking, I'm thinking it's all over when I go out drinking. Oh, look at my mind slow. That's why I don't fuck with the big boy. Oh, bro.
கண்ணா மூச்சி இது சின்ன பின்னமான பட்டாக்கத்தி வசமா வந்து மாட்டுச்சு வெளியோர போற போன வெட்டிக்குள்ள வந்து வீண வாச்சாக்குள்ள அட குழந்த புள்ள இனி மாவாக்கு நீ தாண்டா பாவத்தல்ல பசங்க தாண்டதுமா துண்டு பீடிக்குள்ள கைய வாட்டிக்கல உயர வாட்டி புள்ள உரிச்சு காய போல சின்ன சாமான தூக்காம செய்வ உள்ள நீ காணாம போனாக்க மேல குத்தம் இல்ல அவுத்தா ஒரு மட்டா பட்டி கொடுத்தா ஒரு கொட்டா குட்டி முடிச்சா ஒரு கட்டா கட்டி ஒருத்தா ஒரு பண்ணா கட்டி பயந்தா மாதிரி காட்டிக்கோ இல்லன்னா தெரியாதனமா உங்களுக்கு என் டூல்ஸ்ல மாட்டிக்கோ நான் இருக்கிற இடத்துல இருந்து லொகேஷனை மாத்திக்கோ பறந்தா நான் பொறுப்பில்ல வீட்டுல கேட்டா சாத்திக்கோ ஒரு சுறா கூட்ட விரியில வெயிட்டிங் ஃபார் கலவரம் கையை முறுக்கியா கண்மிஸ் வந்தா அந்த சண்டை சீனுக்கு மலவரம் மேல ஒரு சிவப்பா இருக்கும் காப்ஸ் வந்தாலும் கிளைமேக்ஸ் நடக்கும் என்னாலும் யார் கொடியா ஊர்ல நடந்தமா என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடும் பாடி தொலையும். I know you want it, but you're never gonna get it. Then I have to go be now.
இதயத்தில் எனக்கு இடம் இருக்கும் இருக்கும் நீ என்ன கேட்காத காசு ஆகாத அழகிய அங்க கொஞ்சம் பேச அங்க கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும் எங்க பார்க்காத சைக்கோ எங்க பார்க்காத சைக்கோ 3, 2, 1 Chini mata கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கல்ச்சர் இல்லாம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக்டா இது. ஆனா அதை கேட்கறதுக்கு அவன் உயிரோட இருக்க மாட்டான்டா. சார் சாரி சார், நான் கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் சார் இந்த மியூசிக்கோட வேல்யூவே எங்களுக்கு புரியுது. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார். 3, 1, 2 இவன் குரங்க விட மோசமா தவிர Hi, I am Jimmy Carter. I am the CEO of Delver Steel, Texas. Samson, I am also CEO. Oh, wonderful. Which one? வரும். பட் ஆனால் பாண்டிச்சேரியில் என்ன வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு காரைக்கால்லேருந்து இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே காரைக்கால் மேலே ஒரு தனி மரியாதையும் ஒரு பாசமும் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பர்சன் பிருத்திவி. அவரை பற்றி ஒன்று சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நிறைய பண்ணியிருக்காரு. 15 வருஷம் யார் டான்ஸ் கிளாஸ் நடத்துவோம் சொல்லுங்கள்? 15 வருஷமாக சும்மா இல்லைங்க, வேறு லெவலில் கஷ்டப்பட்டாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யாருக்காக வந்தீங்க? அந்த ஒய்பிஎம் அதுக்காக தானே, ஒய்பிஎம்காக தானே வந்தீங்க. நானும் அதே பாசத்தோட ஹாப்பி டு பெர்ஃபார்ம் ஹியர். தேங்க்யூ சார். ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது நமக்கே பொறாமையாக இருக்குது இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி தொழில் ரீதியாக ஒரே தொழில் பண்ணுறவங்களாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது. நீ என்ன கிளாஸ் எடுக்கிற, நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த தொழில் போட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட அது இல்லாமல் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான நண்பர்களை ஒரே தொழிலில் இருக்கக்கூடியவங்களை பார்க்கறது ரொம்பவே அபூர்வம். ஸோ ரெண்டு பேருமே இன்னுமே அவங்க ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு மினி மூவர்ஸ் க்ரூ அண்ட் பேசிக் பேட்ச் 2 பாப்அப் க்ரூ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஃபியூஷன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. சோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி டீம். 1 1
பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு இசையிலே மடோனா நடையிலே டயானா இடையிலே செல்விங்கா எடுக்கவா போட்டோகிராஃப்
பண்ணி கேட்டுக்கிறேன். ஷோ முடிகிற வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்ம பசங்க ஆடுறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா It's not what you're used to, but you really need to do is stay lovely. So the next team is Senior Star Crew. So அவங்க வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுக்க போறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாரையும் வந்து ஹானர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம சென்னையில இருந்து ஒரு டான்ஸ் டீம் வந்திருக்காங்க, கேங் DNA. ஸோ அவங்கள பத்தி அவங்களை இன்ட்ரோ கொடுக்கும்போது உங்களுக்கு விரிவா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சாங் வந்த உடனே ஸ்டார்ட். Alright, fellas, as you can see, this crowd really wants you out there. It's not what you're used to, but you really need to do is stay lovely. Let's do it MOP style. Can we put a foot in their ass, please? Attention, please, attention, please. This here feels like a whole entire world collapse. Bust the rhyme now, MOP now. What you want now? 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 What you want? No, that fool. They wanna act stupid. That fool. When I cop that tone, run your damn toes. Randomly you up with your own.
அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரம் தட் பேட்ச் 1 அண்ட் பேட்ச் 2 டீம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து கௌரவிச்சு அவங்களுக்கான ஒரு நினைவு பரிசா YBM சார்பாக வழங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஸோ we would like to call our sponsors. The first sponsor we would like to welcome is Mr. S. Prem Anand sir, renowned businessman, PSR Jewelry Karekal. So அவருக்கும் வந்து ஸ்பான்சர்ஸ் ஒரு மொமெண்டோ அண்ட் ஷால் இருக்கு. ஸோ அதே பத்மா ப்ரீமியர் பிரைடல் ஸ்டைலிஸ்ட் ஏஞ்சல் பிரைடல் ஸ்டுடியோ காரைக்கால். ஸோ அவங்களையும் வந்து ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணிடலாம். ஸோ காரைக்காலில் நிறைய பியூட்டிஃபுல்லான பிரைட்ஸை ரெடி பண்ணுற வேலையை வந்து மேடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டுடியோவுமே வந்து ஒரு பிரபலமான ஸ்டுடியோ காரைக்கால் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கின்றோம். So next is Angel Bridal Studio சார்பாக Mrs. J. Padma Premier Bridal Stylist அவர்களுக்கு எங்களுடைய கௌரவத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி மற்றும் YBM சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பதில் YBM எங்களுக்கு மகிழ்ச்சி. ஸோ எல்லாரும் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமே. முடியல அவர் சார்பாக பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் வந்து வாங்கி கொள்ள போறாங்க இந்த மானுமெண்ட்டையும் அண்ட் நம்மளுடைய YBM சார்பாக பண்ணக்கூடிய ஹானரையும் SOM ப்ராஜெக்ட் அண்ட் பிரைவேட் லிமிடெட் குருகிராம் சார்பாக மிஸ்டர் பிரபாகரன் ஐயா அவர்கள் வந்து வாங்கிக்கிறாங்க. Get the man with the plan right here. Being swag with the man right here. Living up and sipping on beer. Yeah, clap for me man right here. Get the man with the plan right here. Being swag with the man. நாட்டில் எந்த ஃபீலிங்ஸும் வரலையா? அழகி பார்த்து சொல்கிறேன்.
tell me Chael's the only one that get your hand-me-downs. And party at the party playing with his nose now. And Baka got a weird case, why is he around? Certified lover boys, certified pedophiles. Wah, 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 wah. That fuck him up. Wah, 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 wah. I'ma do my stuff. Why you chillin' like a bitch? Ain't you tired? Tryna strike a chord and it's probably A minor. Monster on the beat, ho, beat, bo, any rap nigga, he a freak though. Man down, call an ambulance, tell him breathe, bro. Nail a nigga to the cross, he walk around like Tizo. What's up with these phony ass niggas trying to see Compton? The industry can hate me, fuck them all in me, mama. How many options really got? I mean, there's too many options. I'm finna pass on this body, I'm John Stockton. Beat your ass and hide the Bible if God watching you. Sometimes you gotta pop out and show niggas. Certified boogeyman, I'm the one that helps. செல்ஃபிஷான ஆட்கள் தான் பட்டாசு பாலு என் லைஃப் ஒரு நாலு உச்சத்தில் போகும் அண்ட் சீனாக மாறும் நினைச்சுனே என்னடா ராப்ல தாங்க ட்விஸ்ட் எவ்வளவு வேணா வந்துட்டேன் என் சோன்ல ரைட்டிங் நோட் பேட்ல ரெக்கார்டிங் போன்ல மாமா ஆல்வேஸ் இன் இஸ் ஓன் ஃபுட்ல. அதாவது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கேன், அந்த கொசு பெரிய ஆளாயிடுது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள்
ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தனா மன்னிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ பற்றி சொல்லி ஆகணும். நம்ம சுல்லான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களோட ஆடியோ வந்து அப்பப்போ என்னையும் சேர்த்து கலாச்ச நம்ம டிஜே அண்ட் எல்லாத்துக்கும் கரெக்டாக மியூசிக் போட்ட நம்ம டிஜே வசி அவர்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிடலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ ஒரு குரூப் போட்டோட வில் வைண்ட் அப். Come to the stage. Sulan Event Management. The graphic designer படுகிறது நம்ம YBM சார்பாக. Let's give him a big round of applause. அடுத்தபடி வந்தது இல்லையா ஒரு வீடியோ எடிட்டர் கோகுல். ஸோ அவருக்கும் வந்து ஒரு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஹரி வந்து ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதில் YBM வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறது. அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது YBM சார்பாக. All the best all of you. So thank you குட்டீஸ். எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஓகேவா? அவர் சத்தமா கை தட்டினீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே பாண்டிச்சேரிக்கு போயிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். அப்பப்போ காரைக்காலில் ஏதாவது இதுக்கப்புறம் ஈவெண்ட் வந்ததுன்னா நீங்க எல்லாம் என்ன கூப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் MC and anchor signing off from YBM and YBM டீம். எங்கள் கிட்ஸ் எல்லார் சார்பாகவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் ஷோவை பார்த்ததுக்கு. அண்ட் எஸ்பெஷலி எங்களோட பேரண்ட்ஸை நாங்கள் இந்த மொமெண்ட்டில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். பிகாஸ் they are all very big support to us. ஸ்டூடெண்ட்ஸை வந்து விட்டுட்டு போயிட்டு வர்றது, early morning practice, rehearsals எல்லாத்துக்குமே வந்து எங்கள் கூட நின்னாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நாங்கள் கிடையாது. ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. கொள்ளடா சாதனையிலே வேதனைகள் முடியும். வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். ஹரி நவுராடே ஹரி. பண்ணிக்கோங்க. நம்ம இங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வெறும் போன் டாச் மட்டும் வச்சு பண்ணலாம். எல்லாரும் ஹேண்ட் ஷேக். உங்களுக்கு இப்ப எல்லாரையும் டான்ஸ் பண்ண வைக்க போறோம். ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப் தான், அவ்வளவுதான். இதான் ஸ்டெப்பே. இதான் பிறக்கும் ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனம் போல் நந்தவனமே போதா இருக்கும் புள்ளும் இருக்கும். சூப்பர்
ஷார்ட் டைமில் நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் கிட்ஸ் இந்த அளவுக்கு கொடுத்த கொரியோகிராஃபி கேட்ச் பண்ணி டக்கு டக்கு ஆனது பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தென் இதே போல் எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸோட கிளாஸ் அவங்களோட டான்ஸை எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். டான்ஸ் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம சொல்லித்தர டான்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு டிசிப்ளினாக ஒரு பசங்களை கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ எக்காரணத்தை ஒன்று கிளாஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.